கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். தியான பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள். ஆதியாகமம் 35 9 முதல் 15. இந்த பகுதியிலே நான் பார்க்கின்றதான வேளையில் பெத்தேலுக்கு வருகிறான். அங்கே ஆண்டவருக்கு என்று பலிபீடத்தை கட்டுகிறான் யாக்கோபு. பலிபீடத்தில் பலி செலுத்துகிறான். மாத்திரமல்ல, தேவனோடு அவன் உறவாடுகிறவனாக இருக்கிறான். தேவன் அவனோடு பேசுகிறார். அவனுடைய பலியை அங்கீகரிக்கிறார். அவனை ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். உடன்படிக்கை செய்கிறார். அவன் அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையிலே என்பதை குறித்து கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். தனிப்பட்ட வாழ்விலே பலிபீடம் கட்டப்பட வேண்டும். குடும்ப வாழ்விலே பலிபீடம் கட்டப்பட வேண்டும். திருச்சபை வாழ்விலே கட்டப்பட்டிருக்கிற பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த நாளிலே நாம் தியானித்தோம். இங்கே அவன் பலி செலுத்தினான். அதைத்தான் நேற்று தினத்திலே பார்த்தோம். மாம்சீகம் சாக வேண்டும், என் சரீரம் ஒப்படைக்கப்பட வேண்டும், என் ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. புத்தியுள்ள ஆராதனை, அர்த்தமுள்ள ஆராதனை, அறிவு நிறைந்த ஆராதனை, பொருள் நிறைந்த ஆராதனை என்பது என் சரீரத்தை நான் ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய மாம்சீக செயலாற்றல்கள், மாம்சீக எண்ணங்கள், மாம்சீக சிந்தனைகள் அத்தனையும் சாகும்படியாய் நான் கொடுக்கிறேன். மாம்சீகத்திலே செயல்பட்ட உசியா, அவன் தேவன் தன்னை ஆசீர்வதித்திருப்பதை, மேன்மைப்படுத்தியிருப்பதை, பலப்படுத்தியிருப்பதை மறந்தவனாக அவன் பலப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறான். ஆண்டவரை ஆராதிப்பதிலே தவறான ஒரு ஒழுங்குமுறையை அவன் என்ன செய்கிறான்? கையிலே எடுத்துக்கொள்ளுகிறான். அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக மமதையோடு அவன் ஆசாரியருடைய பணியை செய்வதற்காக செல்கிறான். விளைவு, அவன் குஷ்டரோகியாக மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை, என்னுடைய ஆராதனை நான் பலிபீடம் கட்டியது மாத்திரமல்ல, என்னை ஜீவ பலியாக நான் ஒப்புக் கொடுப்பது தான் அர்த்தமுள்ள ஆராதனை. தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 1வது வசனத்தை பாருங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. என்னை ஆண்டவருக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் உணர முடியும். மகிமையின் ஆண்டவரை நான் தரிசிக்க முடியும். இதுவரை ஆலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள், ஆராதனை இருந்தது, வேதம் வாசிக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அங்கே காணப்படாமல் போய்விட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சீகம் செத்த பின்பாக அங்கே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஆண்டவருடைய மகிமையின் தரிசனம் அங்கே கிடைக்கிறது. அவர் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க காண்கிறார். ஆம், இங்கே ஆண்டவருடைய கிரேட்னஸ், காட்ஸ் கிரேட்னஸ், தேவனுடைய அந்த மேலாண்மையை, வல்லமையை, சர்வ அதிகாரத்தை அவன் அங்கே என்ன செய்கின்றார் பார்க்கிறார். உன்னையும் என்னையும் சந்திக்கும்படியாய் வருகிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் மகிமைக்குரியவர், கனத்திற்குரியவர், போற்றுதலுக்குரியவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ பூமிக்கும் ஆண்டவர், சர்வ பூமியை சிருஷ்டித்தவர். ஆம், நாம் அவருடைய கையின் ஆடுகளாக, மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். மறந்து போகக்கூடாது. தேவன் எல்லாரை காட்டிலும் மேன்மைக்குரியவர், மகத்துவத்துக்குரியவர். அதைத்தான் எபிரேயாக்கியன் அங்கே குறிப்பிடுகின்ற பொழுது 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். அவருடைய நாமம் விசேஷமானது, மேன்மைக்குரிய ஒரு நாமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சந்திக்கும்படியாய் வந்து நிற்கிற ஆண்டவர் மேன்மைக்குரியவர், மகத்துவத்திற்குரியவர். அந்த ஆண்டவரை நீ அற்பமாக எண்ணுகிறாயோ, அவரை நீ மரியாதை குறைவாக நடத்துகிறாயோ எண்ணிப்பார். இங்கே தேவ தரிசனம் கிடைக்கிறது, மகிமையின் தரிசனம், மகிமையின் தரிசனம். ஆம், அவர் உயரமும்
உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க காண்கிறார். இது தேவனுடைய ஆளுகையை காட்டுகிறது. எல்லாவற்றிலும் சிறந்தவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அவர் மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் மேலான மகாதேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் உன் வாழ்விலே மகாதேவனாக இருக்கட்டும், பெரிய ஆண்டவராக இருக்கட்டும். வேறு யாரும் வேண்டாம், அவர் ஒருவரே உனக்கு போதும். அவரை ஒவ்வொரு நாளும் நீ தரிசிக்கிறாயா? உன்னதமான சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், ஆளுகை செய்யும்படியாக அமர்ந்திருக்கிறார். நீ அவரை சந்திக்கின்ற பொழுது உன் வழிகளை அவருக்கு கொடுத்து அவர் வழியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் வழியிலே நான் நடப்பதற்கு நீர் அனுமதி தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதல்ல. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழிகள் புயலிலும் சூறாவளி காற்றிலும் நடுக்கடலிலும் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் ஆளுகை செய்யும்படியாக நீ கொடுத்திருக்கிறாயா? இல்லை என்றால் உன்னுடைய ஆளுகைக்குள்ளாக அவரை நீ அழைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? இன்று அநேக கிறிஸ்தவர்களுடைய பலவீனம் அதுதான். ஆண்டவரே, நான் இதை செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீர் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்ரூவலுக்காக போகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அப்ரூவல் கேட்பதல்ல. ஆண்டவரே, நீர் பிளான் செய்து எனக்கு கொடும், நீர் உம்முடைய வழியை எனக்கு காட்டும், நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு நீர் காட்டும், உம்முடைய ஆலோசனையின் மேல் நீர் கட்டளையிடும், உம்முடைய கண்களை என் மேல் வைத்து உம்முடைய ஆலோசனையின்படி நான் நடக்கும்படியான கிருபையை தாரும். ஆம், நீங்களும் நானும் அவருடைய வழியிலே நடக்கும்படியாக, நல்வழியிலே நடக்கும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை கொடுத்திருக்கிறாரே. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் நம்முடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் அரசராக இருக்கிறார், ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். உலகத்தை ஆளுகை செய்கிறவர், உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது சகல சிருஷ்டியும் ஆளுகை செய்கிறவர். அதில் நீயும் நானும் அங்கம். உன்னையும் என்னையும் ஆளுகை செய்யும்படியாக நீயும் நானும் நம்மை அவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறோமா? அதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஆண்டவரே, என்னை நீர் நடத்தும், என்னை நீர் நடத்தும், என் சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கின்ற அந்த ஒரு பாக்கியமுள்ள நிலையை என் வாழ்க்கையிலே நீர் கட்டளையிடும் என்று சொல்லி நாம் கேட்போம். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய ஆளுகை, அவருடைய மகத்துவம், அவருடைய மேன்மை, அவருடைய மனித அறிவால் புரிந்து கொள்ள முடியாத ஆச்சரியமான வழிகளை உடைய அவருடைய செயலாற்றல்கள், இவைகள் இங்கே விளக்குகிறது. ஆம், உன் ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர், உன் ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தர், உன் ஆண்டவருடைய வழிகள், உன்னை குறித்ததான திட்டங்கள், தீர்மானங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது என்பதை உணர்ந்தவனாக நீங்களும் நானும் அவருடைய பாதத்திலே நாம் அவரை தரிசிக்கும்படியாக ஓடி வந்து நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆம், ஆளுகை செய்வது யார்? உன் வாழ்க்கையிலே இந்த ஆளுகை செய்வது யார்? நீ யாரை தரிசிக்கிறாய்? காலைதோறும் எழுந்தவுடனே யாருடைய தரிசனம் உனக்கு கிடைக்கிறது? ஆண்டவரை தரிசிக்கும்படியாய் வருகிறாயா? ஆண்டவரை காட்டிலும் ஒருவேளை உலக செய்திகள் எனக்கு அவசியம் என்று சொல்லி காலையில் எழுந்தவுடனே உன்னுடைய மொபைலையோ அல்லது உன்னுடைய டிவியையோ நீ ஆன் பண்ணுகிறாயா? யாரை சந்திக்க முடியாய் செல்லுகிறாய்? யாரை சந்திக்க முடியாய் செல்லுகிறாய்? இல்லை என்றால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நேரத்தை போக்குகின்ற நண்பர்களோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி அதை நீ தரிசிக்க வாஞ்சிக்க விரும்புகிறவனாக இருக்கிறாயா? அவரை தரிசிக்கும்படியாய் அவரிடத்திலே வா. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நீ முறையிடுகின்ற பொழுது, செபிக்கின்ற பொழுது அவரை தரிசித்த அந்த அனுபவம் உனக்கு மேன்மையான கிருபைகளை கொண்டு வரும் என்பதை நீ மறந்து போகாதே. அவர் இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த ஒரு காரியமும் ஆசீர்வாதமாக இருக்காது. அவரை சந்தி, அவருடைய சந்திக்கும்படியாய் ஓடிவா, அவருடைய பிரசன்னத்தை காணும்படியாய் ஓடிவா, அவருடைய தரிசனம் நிறைந்தவனாய் நீ அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு செல்ல அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக உன்னை ஒப்படைக்கும்படியாக ஓடிவா. அவருடைய மகிமை உன் வாழ்க்கையை விட்டு கடந்து செல்லும்படியாய் நீ விட்டு விடாதே. அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல் ஆண்டவருடைய மகிமை நிற்காது, மகிமை கடந்து போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை, என் தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். யாக்கோபு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார். ஆண்டவர் அவனோடு பேசினார்.
ஏசாயா ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் அங்கே காண்கிறார். ஆண்டவர் அவனோடு பேசினார். உன்னோடு பேச பலிபீடம் கட்டியிருக்கிற உன் வாழ்க்கையில் அந்த பலிபீடம் வெறுமனே நின்றுவிடக்கூடாது. அந்த பலிபீடத்தில் பலி செலுத்து. உன்னை ஜீவ பலியாக நீ ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீ நானும் காணும்படியாய், அவருடைய மகத்துவத்திற்கு நம்மை ஒப்படைக்கும்படியாய், அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் நம்மை முழுமையுமாய் கையளித்து கொடுக்கும்படியாய் அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை சந்திப்பதற்காக நீர் வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உம்முடைய மகிமையின் பிரசனத்தினால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக, எங்கள் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வாய் வழியாக சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அப்பியாசித்தவர்களாக உம்முடைய ஆளுகைக்கும் உம்முடைய அரசாட்சிக்கும் உம்முடைய சித்தத்திற்கும் உம்முடைய வழிநடத்தலுக்கும் எங்களை ஒப்புக் கொடுக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.